ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட் வித் லவ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். போண்டா ரெசிபி. இது வந்து டீ கடையிலலாம் இருக்கும்லங்க, அந்த போண்டா தான். அதுக்கு ஒரு டம்ளர் பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேங்க. அதே இதுல அரை டம்ளர் உருட்டு உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு எடுக்காதீங்க, பட்டாணி பருப்பு தாங்க சூப்பரா இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நல்லா ஊறின உடனே கிரைண்டர்ல போட்டு தான் ஆட்டணுங்க. இது மிக்சியில அரைப்படாது சீக்கிரமா. நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு ஆட்டணுங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. உளுந்த வடைக்கு மாதிரி தான் தெளிச்சு தெளிச்சு தாங்க ஆட்டணும். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஆட்டி எடுத்துடலாங்க. இப்போ ஆட்டி எடுத்துட்டு வந்தாச்சு. உப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் அரிசி மாவு மட்டும் சேர்த்துக்கிறேங்க. அது கூடயே நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, மல்லி செடி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், உப்பு கரையிற வரைக்கும். அப்புறம் நம்ம எண்ணெய் சட்டியில போட்டு பொரிச்சிடலாங்க. ஒன்னொன்னா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி போண்டா பிணைஞ்சிடாதீங்க. இப்படியே மேலோட்டமா போட்ட உடனே கரண்டி விட்டு திருப்பிட வேண்டாம். நல்லா அதுவாகவே செவந்து வருங்க. அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த போண்டா. வந்து வெளியே கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டான மாவு நல்லா இருக்கும். சுட சுட சட்னியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மேட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.